வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய காணொலி என்னன்னு பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, ஹீமோகுளோபின் நார்மலாக எவ்வளோ அதிகபட்சம் இருக்கலாம், இதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே ஹீம் ப்ளஸ் குளோபின். ஹீம்னா அயன், குளோபின்னா ஒரு புரோட்டீன். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனை தான் நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோகுளோபின் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாராலையும் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஹீமோகுளோபின் தான். அப்படி இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் உடம்புல அதிகரிக்கும் போது என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஹீமோகுளோபினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15 வரைக்கும் இருக்கலாம் பெண்களுக்கு. அதே போல் ஆண்களை பொறுத்தளவுக்கு 14லேருந்து 16 வரைக்கும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய வேல்யூ அதிகரிக்கும் போது தான் அது அதிகபட்ச ஹீமோகுளோபினாக நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக பெண்களை பொறுத்தளவுக்கு 16.5க்கு மேலே போகும்போது அதை அப்நார்மலாக பார்க்குறோம், அதிகபட்ச ஹீமோகுளோபின் சொல்லலாம். ஆண்களை பொறுத்த மட்டும் 17க்கு மேலே போகும்போது அது அதிகபட்ச ஹீமோகுளோபின் நம்ம சொல்லலாம். இப்படி அதிகபட்சமான ஹீமோகுளோபின் இருக்கிறதுக்கான காரணங்கள் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரீசன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் ரீசன் சொல்லலாம். ஃபிசிக்கல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இயல்பான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அதிகரிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மலையில் வாழக்கூடியவங்க ஹை ப்ரெஷரில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் நேச்சுரலாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, தண்ணி நிறையா குடிக்காமல் உடம்புல இருக்கக்கூடிய லிக்யூடோட வேல்யூ குறையும் பொழுது கூட நம்மளுடைய ஹீமோகுளோபின் வேல்யூ வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டு போன்ற மெடிகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா எரித்ரோபொயட்டின் சொல்லக்கூடிய ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்தால் கூட ஹீமோகுளோபினோட வேல்யூ வந்து அதிகரிக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதே போல் வந்து கார்பன் மோனாக்சைடு பொல்யூஷன் அதிகமாக இருக்குல்ல, இன்னைக்கு வாகனங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய காற்று, இந்த பொல்யூட்டட் காற்றில் அதிக நேரம் இருந்தால் கூட ஹீமோகுளோபினோட வேல்யூ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ரீசனாக நம்ம பார்க்கலாம். பேத்தாலஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு டிசீஸ் கண்டிஷன், ஏதாவது ஒரு நோய் இருக்கும்போது அவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் வந்து COPD அப்படின்னு சொல்லுவாங்க, குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். நம்ம லங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நீண்ட நாளாக இருக்கும்பொழுது கூட இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் ஜென்ரலாக நம்ம ஹீமோகுளோபின் அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னென்னா கேன்சர் இருக்குமோன்னு பயப்படுவாங்க. கேன்சரில் கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், அதே போல் லிவர் கேன்சர், மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமியான்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அதுதான் நம்ம பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கூட இந்த ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜென்ரலாக ஹீமோகுளோபின் அதிகரிக்குது அப்படின்னோடனே நம்ம பயப்பட தேவையில்லை, கேன்சரை தான் இருக்கணும்னு எல்லா விஷயங்களையும் ரூல் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, குழந்தையிலே வந்து ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கக்கூடிய பேஷண்ட்டு கூட இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுனால ஃபிசிக்கலாக ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா, நம்மளோட சிம்டம்ஸை வச்சு ஹீமோகுளோபின் அதிகரிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும்னா சில பேர் வந்து சிம்டம்ஸ் சொல்ல தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை சுற்றல், அப்படியே மயக்கமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகும், அது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிவியராக ஸ்வெட் ஆகும், ரொம்ப ஸ்வெட்டிங் வந்து அளவுக்கு அதிகமாக ஆகிறது கூட ஒரு முக்கியமான சிம்டமாக நம்ம பார்க்கலாம். இது பர்டிகுலராக சொல்ல முடியாது, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸோட பேஷண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹீமோகுளோபினோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் வந்து தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே இருக்கா, இல்லை டிரான்சியண்ட்டாக இருக்கா. டிரான்சியண்ட்னா ஒரு வாரம் செக் பண்ணால் கம்மியாக இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், மறுபடியும் செக் பண்ணும்போது கம்மியாகும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு ஃபிசிக்கல் ரீசனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்கல் ரீசன் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், ஸ்மோக் பண்ணுறது, அதிகமாக தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூழல், இல்லை மலைவாழ் மக்கள், அதாவது மலைக்கு மேலே வாழும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் கூட ஹீமோகுளோபின் அதிகரிக்கலாம். இல்லை மெடிசின்ஸ் ஏதாவது எடுப்பாங்க, ஸ்டீராய்டோ இல்லை வந்து எரித்ரோபொயட்டினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனல் டேப்லெட் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ரீசனால் வரக்கூடியதை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம், குறைக்கலாம். அப்படி இல்லை தொடர்ச்சியாக ஹீமோகுளோபின் அதிகரிச்சுட்டே இருக்குன்னா அண்டர்லைங் கண்டிஷன்ஸை பார்க்கணும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல,
கேன்சர் ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை வேறு லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் சொன்னேன், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதான்னு செக் பண்ணணும். அப்படி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கான காசஸை வந்து தீர்வு கொடுக்கணும். அப்படி இருந்தால் கூட ஹீமோகுளோபினை குறைக்கலாம். அப்படி இல்லை கேன்சர் தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் வந்து ஹீமோகுளோபின் அதிகரிச்சுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பிளட்டை வந்து எடுத்துட்டு புது பிளட் ஏற்றுவாங்க. அதே போல் பார்த்தோம்னா ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதனால் குறைக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்னு சொல்லலாம். ஃப்ளபாட்டமி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம உடம்புல இருந்து பிளட்டை எடுக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளட்டு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டயக்னோஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது வந்து டயக்னோஸ்டிக் ஃப்ளபாட்டமி. அதே போல் அதிகபட்சமான ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல இருக்கும்பொழுது பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறோம்ல, கேன்சர், பிளட் கேன்சர், அந்த மாதிரியான கண்டிஷனில் பிளட்டை வந்து உடம்புலேருந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடியதை பார்த்தோன்னா நம்ம தெரப்பூட்டிக் ஃப்ளபாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை பிளட்டு வெளியில் எடுக்கிறதுனால இந்த ஃப்ளபாட்டமி ப்ரொசீஜர்னால் ஓரளவுக்கு சஸ்டெயின்டாக பிளட்டில் ஹீமோகுளோபின் கம்மியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து தண்ணியான சூழ்நிலைக்கு அமையும். அதே போல் கிளாட் ஃபார்ம் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். அதனால் இந்த ஃப்ளபாட்டமி வந்து ஒரு டெம்பரரி ப்ரொசீஜராக இருந்தாலும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு பாலிசைத்தீமியான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் போன்ற விஷயங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுனால வேற என்னென்ன பிரச்சனைகளை வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் ஜென்ரலாக அதிகரிக்கும் போது ரத்தம் வந்து ரொம்ப திக்காகிடும், அதோடைய விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் பிரச்சனைகள் வரலாம், கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம். இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக ஒரு 18க்கு மேலே போகும்போது 20லாம் போச்சுன்னா ரத்தம் வந்து கிளாட் ஆகிடும். அதனால் இந்த 18க்கு மேலே போகும்போது ரொம்ப சீரியஸான நம்ம இஷ்யூவாக எடுத்துகிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லலாம். நான் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறேன், ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. ஹீமோகுளோபின் வந்து நார்மல் கண்டிஷனில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன நிறைய ஃபிசிக்கல் கண்டிஷன் அதெல்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணணும். ஸ்மோக்கிங் இருந்தால் அவாய்ட் பண்ணணும். நம்ம ஹை ப்ரெஷரில் வாழறோமா, இல்லை பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெமட்டாலஜி டாக்டரை பாருங்கள். அவர் பார்த்தது இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கான காரணங்களுக்கு தேவையான பல டெஸ்ட்டுகளை அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.